தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல லாஸ்ட் இயர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு முக்கியமான ரீஃபண்ட் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. PDF வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 14,000க்கும் அதிகமான மாணவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்துடும். டியூஷன் ஃபீஸ்ல பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்தே வந்துடும். ஒருவேளை நீங்க ரீஃபண்டுக்கு எலிஜிபிளா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் நாட் எலிஜிபிள்னு அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் உங்க பேர் இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு வருகிற 11ஆம் தேதிக்குள்ள February 11th ஸ்டூடெண்டோட நேம், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், டியூஷன் ஃபீஸோ அல்லது செக்யூரிட்டி டெபாசிட்டோ பே பண்ணதுக்கான பேங்க் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அல்லது ரெசிப்ட், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி 11ஆம் தேதிக்குள்ள நீங்க மெயில் அப்படிங்கிறது அனுப்பணும். அப்படி மெயில் பண்ணிட்டீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு லிஸ்ட், ரிவைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க பேர் வந்துருச்சுன்னா யூ வில் ஆல்சோ ரிசீவ் யுவர் ரீஃபண்ட். உங்களுக்கும் ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஏதாவது கேள்விகள் சந்தைகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்றதுன்னா அப்ளிகேஷன் நம்பரை போட்டு சர்ச் பண்ணலாம் அல்லது உங்களுடைய நேம் போட்டு சர்ச் பண்ணலாம். அப்ளிகேஷன் நம்பர்ல இன்னொரு சந்தேகமும் நிறைய பேர் கேட்கறாங்க, சார் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் போட்டேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட்டேன், ஆனா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுடைய சாய்ஸஸை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது அந்த சாய்ஸ் PDFல வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதுல இருந்துச்சுன்னா பயப்படாம இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியுடைய அஃபிஷியல் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் அவைலபிளா இருக்கு. அதுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கு ஒரு பதிலையும் பார்க்கலாம். All the very best and thank you so much.